வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம வந்து இன்னைக்கு மாடிஃபை டூல்ஸில் இருக்கிற எடிட் பாலிலைன் ஆப்ஷனில் எடிட் வெர்டெக்ஸ் ஆப்ஷனை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம இந்த அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த எடிட் வெர்டெக்ஸ் ஆப்ஷனில் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம இன்னைக்கு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எடிட் வெர்டெக்ஸ் அது எப்படி அப்படின்னா கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், ப்ரிவியஸ், பிரேக், இன்செர்ட், மூவ், ரீஜன், ஸ்ட்ரைட்டன், டேஞ்சன்ட், வித், எக்ஸிட். ஸோ இது எல்லாமே வந்து அந்த எடிட் வெர்டெக்ஸுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த வெர்டெக்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் காட்டும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வெர்டெக்ஸ். ஸோ இங்கேயா நம்ம வந்து இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ணதுனால இதை வந்து ஒரு செப்பரேட் வெர்டெக்ஸாக அது வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வெர்டெக்ஸ். ஸோ இதை மாதிரி போயிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் போகணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து முன்னாடி நம்ம என்ன இதில் இருந்தோமோ அதுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த வெர்டெக்ஸ். இதை மூவ் பண்ணுறதுக்கான கமெண்ட் என் அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ். ஸோ இது ரெண்டு இதை யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்தடுத்த இதுக்கு போய்க்கலாம். ஸோ இதுதான் கடைசி செக்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த செக்மெண்ட்டும் அதாவது இந்த இதுவும் வந்து எனக்கு பிரேக் ஆகணும், எனக்கு செப்பரேட் செக்மெண்ட்டாக இருக்கணும். ஒரே பாலிலைனாக இல்லாமல் இது ஒரு பாலிலைன் இது ஒரு பாலிலைனாக இருக்கணும். இல்லை இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ ப்ரீவியஸ் கொடுத்துக்கோங்க, இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரேக் பிங்கிற கமாண்ட் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த 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 பாயிண்ட்டுக்கு வாங்க. ஸோ ப்ரீவியஸ் போனீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்துடும். ஓகே. அங்கே போயிட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே பிரேக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து எடிட் கமாண்ட். ஸோ நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எடிட் வெர்டெக்ஸில் மறுபடியும் போயிட்டு நம்ம பிரேக்கை வந்து மறுபடியும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த லைனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு முதல்ல நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு பிரேக் கோ கொடுத்துருங்க. ஜி கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ. இல்லை நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். கோ கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா செப்பரேட் செக்மெண்ட்டாக செலக்ட் ஆகும், இந்த பாலிலைன் செப்பரேட்டாக செலக்ட் ஆகும். ஸோ பிரேக்னா ரெண்டு, அதாவது நெக்ஸ்ட்லையும் கொடுத்து ஒரு பாயிண்டில் கொடுத்து இன்னொரு பாயிண்டில் போய் கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக ரிமூவ் பண்ணிடும். இல்லை எனக்கு இது செப்பரேட் பாலிலைனாக வேணும் இது செப்பரேட் பாலிலைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எந்த பாயிண்ட்ல வேணுமோ அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு கோ கொடுத்துட்டீங்க, பிரேக் கமாண்ட் கொடுத்து கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாலிலைன் மட்டும் செப்பரேட் பாலிலைனா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த பிரேக் கமாண்டோட வேலை. ஸோ செலக்ட் பாலிலைன் கொடுத்துட்டு எடிட் வெர்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ பிரேக் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து எடிட் வெர்டெக்ஸ். ஸோ எடிட் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எடிட் வெர்டெக்ஸில் இன்செர்ட் என்ன அப்படின்னா நம்மளோட வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸை வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. எனக்கு இப்போ வந்து இது இங்கே மிடில் ஒன்று இருக்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில எனக்கு ஒரு வெர்டெக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இன்செர்ட் கொடுத்துட்டு நம்ம லொக்கேஷன் கேட்கும், ஸ்பெசிஃபை லொக்கேஷன் ஃபார் நியூ வெர்டெக்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த மிடில் எனக்கு ஒன்று வேணும் அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என் கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு வெர்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வெர்டெக்ஸை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கமாண்ட். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நான் இந்த வெர்டெக்ஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணி கொஞ்சம் வைக்க போகிறேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் இது எனக்கு இந்த இடத்துல வேணாம், கொஞ்சம் நவண்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எம் கொடுத்துருங்க, மூவ் கொடுத்துருங்க. இப்போ வெர்டெக்ஸை எந்த பக்கம் வந்து கொஞ்சம் நவட்டி வைக்கணும்னு கேட்குது. நான் இந்த டைரெக்ஷனில் எனக்கு இந்த தூரத்தில். ஸோ இதை மாதிரியும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட வெர்டெக்ஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வெர்டெக்ஸை நான் மூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ப்ரீவியஸ் போயிட்டு எம் கமாண்ட் கொடுத்துட்டு எம் கமாண்ட் கொடுத்துட்டு நியூ லொக்கேஷன் ஆஃப் வெர்டெக்ஸ். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெர்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மூவ் கமாண்ட், அதாவது இந்த எடிட் வெர்டெக்ஸில் இந்த மூவ் கமாண்ட் இருக்கிற வேலை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ரீஜன். ஸோ ரீஜன் வந்து நம்ம நார்மலாகவே நம்மளோட மாடல் லேஅவுட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளோட சில கமெண்ட்ஸ் வந்து அதாவது விசிபிளாக தெரியலை, அதாவது இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து லைன் டைப் நம்ம கொடுத்துருப்போம், டாட்டர் லைன் கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்ம செலக்ட் பண்ணோன்னா அந்த லைன் செலக்ட் ஆகாத மாதிரியே இருக்கும். மீன்ஸ் என்னன்னா ரீஜன் பண்ணாமல் இருக்கும், ரீஜென்ரேஷன் பண்ணாமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஆர்இ கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் தெரியறதுக்கான வாய்ப்பு சில நேரம் தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த ரீஜன் கமெண்ட். இது ஒன்றும் கிடையாது, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி, நம்ம சிஸ்டமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஆட்டோகேடில் வந்து ரீஜென்ரேஷன் வந்து அப்பப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டன். ஸோ ஸ்ட்ரைட்டன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளோட பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்டில் எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ரைட்டன் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்மளோட கர்சர் வந்து நெக்ஸ்ட் வெர்டெக்ஸுக்கு போகும். ஸோ நான் இந்த வெர்டெக்ஸும் இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த 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 இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டன் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் அழிஞ்சிட்டு இங்கே ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ இங்கே வச்சுட்டு கோ கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஜி கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே இருந்த மேலே இருந்த ஆப்ஜெக்ட் வந்து அழிஞ்சிரும். ஸோ இது வந்து டைரெக்டாக ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரைட்டன் கமெண்ட்டோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டூல் வந்து எடிட் வெர்டெக்ஸில் டேஞ்சன்ட். ஸோ இந்த டேஞ்சன்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாலிலைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பாலிலைன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் ஒரு பாலிலைன் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து இந்த பாலிலைனை நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ பாலிலைன் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடிட் வெர்டெக்ஸில் இப்போ நம்ம டேஞ்சன்ட் தான் பார்க்குறோம். ஸோ டேஞ்சன்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னா இது வந்து ஸ்ப்ளைனாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஃபிட் ஸ்ப்ளைனாக நான் மாற்றிக்கிறேன். ஸோ எஃப் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ இதான் வந்து நமக்கு ஃபிட் ஸ்ப்ளைனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் இந்த கர்வ் இருக்கிற டைரக்ஷன்ஸை வந்து நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கு தான் எடிட் வெர்டெக்ஸில் இருக்கிற இந்த டேஞ்சன்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடிட் வெர்டெக்ஸ் போயிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த வெர்டெக்ஸை நம்ம மாற்றணுமான்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ உங்களோட டைரக்ஷன் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா இந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கர்வ் வந்து மாறும். இப்போ நெக்ஸ்ட்டு இது போகிறோம். அதே மாதிரி நான் டேஞ்சன்ட்டை நான் மாற்றுறேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த இதை பொறுத்து நம்மளோட கர்வ் வந்து நம்ம மாறும். ஸோ இதுதான் இந்த எடிட் வெர்டெக்ஸில் இருக்கிற இந்த டேஞ்சன்ட்டோட ஆப்ஷன். ஸோ இது வந்து ஸ்ப்ளைனில் தான் அப்ளை ஆகும், நார்மல் பாலிலைனில் அப்ளை ஆகாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித். ஸோ இந்த வித் கமாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வந்து வெளியில் வச்சு ஒரு வித் பார்த்துருப்போம். அதாவது பாலிலைன் எடிட்லேயே க்ளோஸ் ஜாயின் வித்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் வெர்டெக்ஸில் இருக்கிற வித் வந்து என்னன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து வித்தை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து ஓவராலாக தான் சேஞ்ச் பண்ணோம், ஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்குமே சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நான் வந்து ஒரு பாலிலைன் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பாலிலைன் வந்து நான் சிம்பிளான பாலிலைன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாலிலைனுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலிலைன் எடிட் போயிட்டு செலக்ட் பாலிலைன் கொடுத்துட்டு இந்த வித்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இதுவே கேட்கும் ஸ்பெசிஃபை நியூ வித் ஃபார் ஆல் செக்மெண்ட்ஸ். எல்லா ஒரே வித்து எல்லா செக்மெண்ட்டுக்கும் எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பாலிலைன் எடிட்டில் எடிட் வெர்டெக்ஸில் இருக்கிற வித்து வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஸ்டார்டிங் வித் ஆஃப் தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் அங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள வித்து வந்து கூடிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 10 கொடுக்குறேன். ஸோ 10. ஸோ இங்கேருந்து அது கூட. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா செக்மெண்ட்டுக்கு செக்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வித்தை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எடிட் வெர்டெக்ஸில் இருக்கிற வித்து யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி செக்மெண்ட் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து ஸோ இதுதான் வந்து பாலிலைன் எடிட் வெர்டெக்ஸில் இருக்கிற கமெண்ட்ஸ். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். இது எக்ஸிட் கமெண்டு. ஸோ நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாகவே இங்கே வந்துடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிலைன் எடிட்லேயே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு 2 பாலிலைன் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பாலிலைன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாலிலைனும் அதே மாதிரி பக்கத்துலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 2 பாலிலைன், இது ஒரு பாலிலைன் இது ஒரு பாலிலைன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பாலிலைன் எடிட் போகிறேன்.
என்டர் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இவ்வளோ நேரம் செலக்ட் பாலிலைன் அப்படின்னு கொடுத்து நம்ம உள்ளே போய் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் இப்போ நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இது மாதிரி நிறையா ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிலைன்ஸ் இருக்கும்போது இது மாதிரி நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம 2 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தோமோ அதே ஆப்ஷன்ஸ் இங்கேயும் வரும். சேம் அதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோமோ அதுலேயும் இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் சேம். ஸோ நான் இப்போ க்ளோஸ் கொடுக்குறேன், க்ளோஸ் ஆகும். ஓப்பன் கொடுத்தேன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன மேஜர் சேஞ்ச் அப்படின்னா ஜாயினுங்கிற கமாண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்குன்னு டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட், ஆட், போத். ஸோ இது மாதிரி 3 கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி உங்கள் லைனுக்கு நேராக இதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே பாலிலைனாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதில் நான் இப்போ அன்டு பண்ணிடுறேன். இதே இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாயின் டைப்பில் ஆட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 எண்டையும் நீங்கள் பிக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிக் பண்ணி வைக்கும்போது இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது தனி செக்மெண்ட்டாக இருக்கும், எல்லாமே தனித்தனி செக்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஆடுங்கிறது நம்மளாக பிடிச்சி 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது, எக்ஸ்டெண்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணுறது. ஸோ நான் இதையும் அன்டு பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம். இதில் போத். ஸோ போத் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வந்து ஆட்டபிளாக இருக்கோ அதுவே வந்து கனெக்ட் பண்ணி வச்சிடும். ஸோ இதில் 2ல் எதுனாலும் அதுவே அடாப்டபிளாக எது இருக்குமோ அதை எடுத்து வச்சிடும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் நீங்கள் இப்போ எக்ஸ்டெண்ட் நம்ம கொடுத்தா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே பாலிலைனாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த பாலிலைன் எடிட்டில் நம்ம எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ பாலிலைன் எடிட்டுக்குள்ள கமாண்ட் வந்து PE. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.